அவருடைய பிள்ளை போன மாதம் 1ஆம் தேதி எல்லா வேலையும் இழந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது இந்த வாக்குத்தத்தம், தூர தேசத்திலேருந்து ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும், அது விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை பேசும்போதே அப்படியே அழுது ஜெபம் பண்ணி கர்த்தர் கூட பேசுகிறார் அப்படின்னு அவங்க அறிக்கை செய்திருக்கிறாங்க. இந்த மாதம் 3 வேலைக்கு 3 அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிருக்காங்க. 3 இடத்துல வேலைக்கு அவங்க செலக்ட் ஆகி 3 இடத்துலையும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து 3 இடத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த 3 லெட்டரையும் என் கையில் வச்சு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறவர் மட்டுமல்ல, கண்டிப்பாக நிறைவேற்றுகிற தேவனமாக இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறது என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவருடைய வல்லமையினாலே, வேதம் சொல்லுகிறது, சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நிறைய கொந்தளிப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். இந்த மாதத்தை ஆரம்பித்த நீங்கள் கொந்தளிப்போட சில காரியங்களை நினைக்கும் போது ஒரே கலக்கமாக இருக்கலாம். இதை நான் எப்படி செய்வேன், இதை எப்படி தாண்டி கொண்டு போவேன், இது என்னமாய் முடியும், இது தீமையாய் முடியுமோ, அப்படியே உங்களுடைய இருதயம் உள்ளுக்குள்ளே கொந்தளித்து கொண்டே இருக்கலாம். நிறைய மனிதர்கள் ஆறுதல் சொல்லி அந்த கொந்தளிப்பு அடங்காமல் இருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் நினைத்த சில காரியங்கள் வந்தும் அது இன்னும் அடங்காமல் இருக்கலாம். என்னுடைய மனதுக்குள்ள கொஞ்சம் கூட சமாதானமே இல்லை பாஸ்டர். என் பிள்ளைய நினைச்சா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது. என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சா என்னுடைய இருதயம் அப்படியே கொந்தளிக்குது. என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை நான் பார்க்கவே முடியல. எவ்வளோ தூரம் நான் என்னை ஆறுதல் படுத்துகிறேன், நான் என்னை தட்டி கொடுக்குறேன், இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத, இது நல்லா நடக்கும், சரியாக நடக்கும் அப்படின்னு எவ்வளோ தூரம் என்னை ஆறுதல் படுத்தியும் என்னுடைய மனதில் இருக்கிற கொந்தளிப்பை யாராலுமே அடக்க முடியல. நான் இப்படியே இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வல்லமையை உங்கள் சரீரத்தை அனுப்ப போகிறார். அவருடைய வல்லமையை உங்களுடைய சிந்தனையிலே கர்த்தர் அனுப்ப போகிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து ஒரு காரியத்தை செய்ய போகுது. என்ன தெரியுமா? அந்த கொந்தளிப்பை அப்படியே கர்த்தர் அமர பண்ணி, கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தந்து உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ண போகிறார். நல்ல கரங்களை மேல தட்டி அவருடைய வார்த்தை கண்டிப்பாய் நிறைவேறும். நம்முடைய குடும்பத்திலே எழும்பி இருக்கிற அந்த கொந்தளிப்பு இந்த மாதம் அடங்க போகிறது. பல ஆண்டுகளாக அடக்க முடியாத அந்த கொந்தளிப்புகளை கர்த்தர் இந்த மாதம் அடக்குகிறார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி எழும்பி நிற்கிற அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணுகிறார். வேலை ஸ்தலத்திலே எழும்பி இருக்கிற கொந்தளிப்புகளை கர்த்தர் அமர பண்ணுகிற கர்த்தர். ஸோ இந்த மாதம் நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட கொந்தளிப்பாக இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அமர பண்ணுகிற கர்த்தர். அவருடைய வல்லமை அப்படியே நம்ம மேலே பாயும். அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே வைக்கப்படும். இந்த மாதம் ஆண்டவருடைய கரம் நம்ம மேலே வைக்கப்படும். நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் நதியை போல கட்டளையிட போறாரு. ஒருவேளை இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில், இந்த முதல் நாட்களிலே, பாஸ்டர் இந்த மாதத்திலையும் நான் சஞ்சலத்தை பார்த்துருவேனோ, எங்கு பார்த்தாலும் கொந்தளிப்பாகவே இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களுடைய அந்த அலைகளுடைய இரைச்சலை அமைதிப்படுத்துகிற ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடந்து வருவார். அவர் நடந்து வருவார். அவர் நடந்து வரும்போது அந்த கொந்தளிப்புகள் அமைதியாகும், அமர்ந்திருக்கும். அது திரும்ப கிரியை செய்ய முடியவே முடியாது. நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். ஓ, சத்துரு உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நபர் மூலமாய் கொந்தளிப்பை கொண்டு வரலாம். ஆனால் ஆறுதல் படுத்துகிற கர்த்தர், அமைதி படுத்துகிற கர்த்தர், சமாதான படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, அலைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, யோசித்து கொண்டிருக்கிற இப்பொழுது அந்த அலைகளுடைய இரைச்சல் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக ராஜா.
அடங்குவதாக ராஜா. கொந்தளிப்புகளை அடங்க பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய தேசத்திலே அதிகமாய் பஞ்சம் இருக்கிறதுனால அந்த பஞ்சத்தை பிழைப்பதற்காக இன்னொரு ஊருக்கு அவர் பிரயாணம் பண்ணுகிறார். ஆனால் அங்கே போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் கொஞ்சம் வயது சென்றவனை போல, ஒருவேளை தோற்றத்தில் கொஞ்சம் ரொம்ப 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 வயதானவரை போல தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவருடைய மனைவியாகிய சாராள் ரொம்ப அழகாக இருக்கிறதா அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். என்ன இவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவள் மேல் கண் போட்டு ராஜாவினிடத்துல போய் சொல்றாங்க, நம்முடைய ஊர்ல புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் ரொம்ப வயசானவர மாதிரி தெரிகிறாரு, ஆனா அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப வயசு கம்மியான புள்ள மாதிரி தெரியுது. அன்றைக்கு இருக்கிற நாட்கள்ல ராஜாக்கள் எதையாவது ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ராஜாவுக்கு ஒரு மனைவியாவது ஒரு ராணி மாதிரி ஆவதை ஒரு ரொம்ப பெருமையாக நினைச்சாங்க. அதனால நிறைய தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே கூட விட்டு வளர்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த ராஜாவுக்கு முன்னாடி இவளை புகழும் போது சரி கொண்டு வாங்க அப்படின்றாரு. இவருடைய மனைவின்னு தெரியாது, சகோதரி என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய இருதயம் அப்படியே கொந்தளிச்சுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாவினிடத்துல போராடுவதற்கு அவனுக்கு பலனே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. தன்னுடைய மனதுக்குள்ள ஆதங்கம் இருக்குது, தன்னுடைய மனதுக்குள்ள கோபம் இருக்குது, தன்னுடைய மனதுக்குள்ள வைராக்கியத்தினால மீட்டு கொள்ளணும்னு இருக்குது. ஆனா எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. வெறும் மனசை போட்டு தான் உழைக்கணுமே தவிர ராஜாவுக்கு முன்னாடி கூட போய் நிற்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனுக்காக ஆண்டவர் அந்த ராஜாவுடைய வீட்டிற்கே கடந்து போய் கர்த்தர் பேசி தன்னுடைய மனதிலே இருக்கிற கொந்தளிப்பை அடக்குவதற்கு சாராள் மேல் ஒரு விரல் கூட படாத அளவிற்கு கர்த்தர் பாதுகாப்பது உண்மையானால் இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இந்த கொந்தளிப்பு உன்னால் அடக்க முடியாது என்று கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய ஞானத்தினால் அடக்க முடியாது என்று கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய பண பலத்தாலோ உங்களுடைய ஆள் திறமையினாலோ முடியாதே. ஆண்டவரே, நான் குழம்பிக் கொண்டே இருக்க வேண்டுமா? எப்படி இந்த குழப்பத்தை நான் எப்படி அடக்குவேன்? இந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு எனக்கு பலன் இல்லை. யாரோ ஒருத்தர் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அவர்களுக்காக தான் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் கோடிட்டு காண்பிக்கிறார். இல்லை, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக பேசுவேன், நான் உனக்காக கடந்து போவேன். ஒரு திரி அணைகிறது போல உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த காரியத்தை அணைக்க பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அது அப்படியே நடக்கிறது, அப்படியே நடக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. இந்த மாதம் நீங்கள் காண்பீர்கள், இந்த மாதம் உங்களுடைய கண்கள் காணும். உங்களால் அடக்க முடியாத கொந்தளிப்புகளை அடக்க பண்ணுவதற்கு இயேசு இந்த மாதத்தை அவருடைய கரத்திலேயே எடுத்திருக்கிறார், கடத்திலேயே எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். 1ஆம் தேதி காலையிலே விசேஷமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அமர பண்ணுகிற 3 விதமான கொந்தளிப்பை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். நம்பர் 1, முதலாவதாக என்னமாய் முடியுமோ என்கிற அந்த கொந்தளிப்பை அமர பண்ணுவேன். இரண்டாவதாக எதிராளிகளால் வந்த அந்த கொந்தளிப்பை அமர பண்ணுவேன். மூன்றாவதாக எதிர்பாராமல் வந்திருக்க அந்த கொந்தளிப்பை அமர பண்ணுவேன் என்று 3 காரியங்களை குறித்து 1ஆம் தேதி காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆனால் நேற்றைக்கு இரவிலையும் இந்த வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த வசனத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்றால், அவருடைய ஞானத்தினால் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அவர் தன்னுடைய ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை அடக்குகிறார். அப்படின்னா ஒரு பிரச்சனையினுடைய மூர்க்கம், ஒரு பிரச்சனையினுடைய தீவிரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் யுத்தத்தினால முடிக்க முடியாது.
நம்ம சில நேரத்தில் சொல்லுவாங்க முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனையினால தான் தீக்கணும் அப்படின்னால உலகம் சொல்லும். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில மூர்க்கத்தை இன்னொரு மூர்க்கத்தால் அடக்க முடியாது, பணத்தினால அடக்க முடியாது. ஒரு மனுஷன் நம்ம மேல மூர்க்கம் கொண்டுட்டா நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் கோபமாய் இருப்பார்கள். ஆனால் அதை வேறு எதுலையுமே அடக்க முடியாது. ஆனால் ஒன்றில் பண்ண முடியும், ஞானத்தினால் மூர்க்கத்தை அடக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் மூர்க்கத்தை எப்படி அடக்குகிறாரம்மா? அவருடைய ஞானத்தினால் கர்த்தரை அடக்குகிறார். அப்போ இந்த மாதம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய ஞானம் அல்ல, நம்முடைய ஞானமும் அல்ல, கர்த்தருடைய ஞானம் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர போகிறது. அவருடைய ஞானத்தினால் நமக்கு விரோதமாக இருக்கிற மூர்க்கங்களை கர்த்தர் அடக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே வேதத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய 3 விதமான ஞானத்தை குறித்து நான் வாசித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய ஞானத்திற்கு நிகராக ஒன்றுமே இல்லை. அவர் ஒன்று செய்தாரானால் அந்த காரியத்தை இன்னொரு மனிதனால் செய்ய முடியாது. அப்போ அவருடைய 3 விதமான ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-73 பேராக அவர்கள் எகிப்து தேசத்திற்கு கடந்து போனார்கள். ஆனால் அங்கே அத்தனை பேராய் கடந்து போனவர்கள் ரொம்ப திரளாய் பெருக ஆரம்பித்தார்கள். நிறைய பெருக ஆரம்பித்த உடனே அந்த தேசத்திலே இருக்கிற ராஜா முதற்கொண்டு ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வருது. எப்பா, இது நம்ம குடியிருக்கிறவங்களை விட இப்போ குடியிருக்கிறவங்க ரொம்ப பெருகிட்டாங்க. யாராவது ஒரு ராஜா யுத்தத்திற்கு வரும்போது இவர்களும் அந்த ராஜாவோட சேர்ந்து யுத்தம் பண்ணி நம்மளை அழிச்சிட்டு இவங்க வெளியே போயிடுவாங்க. இவங்க வளராதபடி, இவங்க பெருகாதபடிக்கு நம்ம ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும், ஏதாவது ஒரு திட்டம் போடணும். என்ன திட்டம் போடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க போட்ட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 திட்டங்களை போடுறாங்க. எதுக்காக இவங்க போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் பெருகாதபடிக்கு அவர்களுடைய பெருக்கத்தை நம்ம குறைச்சிடணும், அவர்களுடைய வளர்ச்சியை நம்ம குறைச்சிடணுன்றதுக்காக அவர்களுக்கு விரோதமாய் திட்டம் போடப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்ம வளரும் போது நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் நிறைய திட்டங்கள் தீட்டப்படும். பிசாசு திட்டங்களை போடுவான். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மேல் பொறாமையினால் திட்டத்தை போடுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் எந்த அளவிற்கு அவங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்க, கர்த்தர் அந்த அளவிற்கு அவர்களை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நான் தீர்க்க தரிசனமா விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும், உங்களுடைய வளர்ச்சியை குறைக்கணும், நீங்க பெருக கூடாது அப்படின்னு யார் எவ்வளவு திட்டம் போட்டு வேலை செஞ்சாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வளர்ச்சி அவர்கள் கைகளிலே அல்ல, உங்க வளர்ச்சி கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. ஆண்டவர் வளர்கிற ஒரு மனுஷனை, ஆண்டவர் வளர்த்துகிற ஒரு மனுஷனை யாராலும் பிடுங்க முடியாது. அவனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென்.
ஆண்டவர் ஒருத்தரை வளர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அந்த வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. இதற்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. நீங்க சில நேரங்களிலே சில மரங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க பார்க்கலாம், இந்த மரத்துக்கு பக்கத்துல இரும்பு இல்ல மரத்துக்கு பக்கத்துல பில்டிங் இதெல்லாம் இருக்கும். இந்த மரம் பாருங்க, நல்ல தண்ணீரிலே நடப்பட்ட மரம், வளருகிற மரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடையை தாண்டி வளர்றதை நீங்க பார்ப்பீங்க. சில மரங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இரும்பு இருக்கும் பாருங்களேன். அந்த இரும்பு அவங்க நட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துல அந்த மரம் அந்த இரும்பு உள்ளுக்குள்ள எடுத்து அந்த இரும்பு அதுல தடுத்திருக்கவே முடியாது. நான் இங்க சமீபத்தில் ஒரு பில்டிங்கை பார்த்தேன். ஒரு மரத்தை நட்டிருக்காங்க. அந்த மரத்துக்கு இடையில ஒரு காங்கிரீட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த காங்கிரீட்டை சின்னதாக உடைச்சு அந்த மரத்தை ஒருத்தர் வளர விடுறாரு. ஆனால் கவனிக்காமே விட்டாச்சு. பல வருடங்கள் தாண்டிருச்சு. அந்த மரம் இப்போ தடிமனாகி அந்த 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 காங்கிரீட்டை அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க முடியல. ஆனால் அந்த காங்கிரீட் இருக்கிற இடம் மட்டும் அப்படியே கம்மியாக இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு மரம் வளர்ந்துருக்கிறத நான் பார்த்தேன். ஆச்சரியமாக இருக்குது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவரால் நடப்பட்ட மரம். உங்களையும் என்னையும் ஊனுனது கர்த்தர், உங்களையும் என்னையும் விதைத்தது கர்த்தர். நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவங்க எவ்வளவு உங்களை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நீங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை வளர்த்த பண்ணுகிற கர்த்தர். நீங்க எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, ஐயோ இவன் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கான், இந்த மனுஷன் எனக்கு தடையா இருக்கிறான், அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க போகவே கூடாது. பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. சொல்லுங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அழிச்சிருவாங்களோன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நட்டது கர்த்தர், உங்களை வளர்த்துகிறது கர்த்தர், உங்களுக்கு உரம் போடுகிறது கர்த்தர், உங்களுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்தது கர்த்தர். ஆண்டவர் உங்களை வளர்த்ததை தடை பண்ணுவதற்கு மனிதனாலே, செய்வனையாலே, மாந்திரிக கட்டுகளினாலே முடியவே முடியாது. அவங்களால அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. சிலருக்கு ரொம்ப பயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கடைகளுக்கு முன்னாடி பூசணிக்காவை கட்டி தொங்க விட்டுருவாங்க. சிலர் இந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு முன்னாடி பழைய பேண்டையும் சட்டையும் எடுத்து உள்ளுக்குள்ளே நிறைய துணியை துருத்தி தலை மேலே ஒரு சட்டியை கவுத்து அதில் ஒரு மூஞ்சியில் ஒரு டிசைன் பண்ணி அப்படியே நின்றுருப்பாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், எதுக்காக இது பண்ணுறீங்க, ஏன் இந்த பூசணியை கட்டி தொங்க விட்டுருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை அவங்க பொறாமப்பட்டு விழுந்துருச்சுன்னா, அவங்க பொறாமப்பட்டு தடுத்து நிறுத்துச்சுன்னா, அதுக்காக நம்ம செய்கிறத எல்லாத்தையும் ஓப்பனாக அவங்களுக்கு காமிக்கணும்னு நான் சொல்லலை. அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு எத்தனை எதிரிகள் வந்தாலும் என்னை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார்ன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. நான் சொல்றேன், உலகத்துல மனிதர்கள் 33 கோடி தெய்வம் இருக்கு. எனக்கு அப்படி தெய்வம் என் பெருசு, என் தெய்வம் இப்படி பெருசு அப்படின்னு சொல்லலாம். ஆனா தூங்காத ஒரே தெய்வம்னு சொல்றவரு, அவங்க தெய்வம்னு சொல்லலாம் வேண்டாம். ஆனா நான் நம்புறேன், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர், அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் ஜீவனோடு இருக்கிற கர்த்தர். அதனால இப்பொழுது இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப பயமா இருக்கலாம். நீங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வேணும்னே மண் எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா இவங்க செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம், இவங்க மாந்திரிகம் பண்றாங்கன்னு சொல்லலாம், எனக்கு எதிரிங்க ரொம்ப ஜாஸ்தின்னு நீங்க சொல்லலாம், சுத்தி இருக்கிறவங்க இவன் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னை நட்டேன், நான் உனக்கு நீர் பாய்ச்சுவேன், உன்னுடைய உயர்வை தடுப்பதற்கு ஒருவராலும் நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த வளர்ச்சிக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகளை அழிக்கிற கர்த்தர். உங்களுடைய வளர்ச்சியை யார் தடுத்து நிறுத்த முடியும்னா, நம்மளால மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். நம்ம தான் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையா அனுப்போமே தவிர வேறு யாரும் நிற்க முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி வளர பண்ணுகிற ஒரு கர்த்தர். அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்களை எப்படியாவது வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு திட்டமா போடுறாங்க. அப்போ அவங்க போட்ட முதல் திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க 11வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 11வது வசனம், அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும்
பண்டக சாலை பட்டணங்களை கட்டினார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த ஜனங்களை பலுகி பெருகக்கூடாதுன்னு அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, சரி இவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவோம், இவங்களை அடிமைகளாக வேலை வாங்குறவர்களாக வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பெரிய இடத்துல, பித்தோம் ராமசேஸ் அப்படின்ற அந்த 2 இடத்துல பெரிய பெரிய குடோன் கட்டுறதற்காக அவங்க வந்து இவங்களை இது பண்ணாங்க. நீங்க வந்து நிறைய பேர் இந்த பிரமிடுகளை எல்லாம் பார்ப்பீர்கள். இந்த பிரமிடு வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு குடோன் மாதிரி தான். அப்படின்னா பிரேதங்களையும் பிரேதத்துக்கு கீழே அந்த மனிதர்கள் வாழ்ந்த அவர்களுடைய தங்க பணங்கள் காசுகள் இது எல்லாத்தையும் வைத்திருக்கிற ஒரு புதையல் தான் அந்த பிரமிடு. அந்த பிரமிடுக்கு அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் பணங்கள், சில இடத்துல மனுஷனுடைய சடலங்கள் எல்லாத்தையும் புதைக்கப்பட்டிருக்கும். அப்போ அன்னைக்கு இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய யாருமே தூக்கி வைக்க முடியாத கடினமான வேலைகளை இவர்களுக்கு கொடுத்து, ஏன் அப்படின்னா இவங்க வந்து இப்படி வேலை செஞ்சாங்கன்னா இவங்க பெருக மாட்டாங்க, இவங்க குறைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். நீங்க 12வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை எவ்வளவு அதிகமாய் ஒடுக்குகிறார்களோ, எவ்வளவு அதிகமாய் கஷ்டப்படுத்துகிறார்களோ அது அதிகமாய் நீங்கள் பலுகி பெருக போகிறீர்கள். இது உங்களுடைய எதிரிகளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிற மாதமாய், ஹalleluya, அப்படியே இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு அப்படியே நடப்பதாக. ஆமென். அவங்க வேலையை கொடுத்ததற்கு காரணம் அவங்க திட்டம் போட்டு ஞானத்தினால சரி இவங்களை இப்படி தான் அழிக்க முடியும், வேலையை கொடுத்தா அழிச்சிருவோன்னு நினைச்சு அவருடைய ஞானத்தை அவங்க பிரயோகப்படுத்துறாங்க. ஆனா அவங்க வந்து நினைக்கல, இவங்க நினைச்சதை விட இப்ப அதிகமாய் பெருகுகிறார்கள். ஸோ அடுத்து ஒரு திட்டம் போடுறாங்க பாருங்க. நீங்க 15வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 15வது வசனத்தை 15, 16. அதுவும் இன்றி எகிப்தினுடைய ராஜா பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளுடைய பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார்கள். கவனிங்க, 2வது இப்போ இவர்களை அழிக்கிறதுக்காக அவங்க இன்னொரு பிளான் பண்றாங்க, இன்னொரு திட்டம் போடுறாங்க. சரி நம்ம வந்து இவங்களுக்கு வேலை அதிகமாக கொடுத்தோம், ஆனா அவங்க ரொம்ப அதிகமாக பெருகிட்டாங்க, இனி இவங்களுடைய பெருக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, மருத்துவச்சிங்க 2 பேரை கூப்பிட்டு, நீங்க தானே பிரசவம் பார்க்குறீங்க, யாருக்கெல்லாம் பிரசவம் பார்க்குறீங்களோ ஆம்பளைய பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆம்பளைன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்க அதை என்ன பண்ணுங்க, அதை கொன்றுங்க அப்படின்னு ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் அவங்களுடைய ஆளு, அவங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16 மருத்துவச்சிகளோ, 17வது வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அப்போ நான் நம்புறேன், அங்க இவர்களை அழிப்பதற்கு ஒரு விரோதமான செயல் செய்யப்பட்டாலும் கர்த்தர் அங்க ஒரு ஆதரவான ஒரு மனுஷனை கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை அழிக்கிறதற்கு, உங்களை அழிப்பதற்கு, உங்களுடைய வளர்ச்சியை குறைப்பதற்கு எத்தனை பேரை ஏவி விட்டாலும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிற 100 பேரை, உங்களுக்கு ஆதரவா இருக்கிற நபர்களை கர்த்தர் எழுப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். நம்மை அந்த இடத்துலையும். அப்போ 2வது இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி வருது. இப்ப எல்லா குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. உடனே 18வது வசனத்தை வாசிங்க. அவங்க அந்த சொல்லப்படுகிறது, ஆதலால் எகிப்தின் ராஜா மருத்துவங்களை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவரிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஹலோ, அது முதலாவதாக வேதம் சொல்கிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். 2வது இன்னொரு அடுத்த பிரச்சனை கொடுக்குறாங்க. அதுல என்ன, ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஹல்லேலூயா.
ஸோ இதுலையும் அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா இவங்களை ஜெயிக்க முடியல, இவங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல. சரி, அடுத்து ஒரு நெக்ஸ்ட் திரும்பி ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னா 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ரொம்ப சீரியஸா போகுது பாருங்க. அடுத்து ஒன்னொன்னா அவங்கள டைட் பண்ணிட்டே வராங்க. இப்போ கடைசியில் என்ன வந்துட்டாங்கன்னா, சரி உங்களை வந்து வேலை வாங்கினாலும் நீங்க வந்து பெருக்க உங்களுக்கு முடியல, அதை அடக்க முடியல, உங்களுடைய பிள்ளைகளை வந்து கொல்லணும்னு நினைச்சா கூட எல்லாரும் காப்பாற்றப்படுறீங்க. இப்போ ஸ்ட்ராங்கா நான் வந்து ஒரு ரூல்ஸ் போடுறேன். பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் எங்க போடணும் அப்படின்னு சொன்னா அந்த நதியிலே போடுவதற்கு ஒரு கட்டளை பெறப்பட்டது. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து ஆண் பிள்ளைகள் பிறந்த அடுத்த நிமிஷத்தில் நைல் நதியில் போடப்படுகிற அவ்வளவு மரணம் நிறைந்த அந்த நேரத்தில் அவ்வளவு தடுத்து நிறுத்தினாலும் மோசே என்கிற ஒரு சின்ன பையனை காப்பாற்றுறதற்கு கர்த்தர் அங்கே நல்லவராய் வல்லவராய் அவ்வளவு பெரிய எதிர்ப்பிலையும் கர்த்தர் அந்த மனுஷனுடைய ஜீவனை காப்பாற்றினார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் வந்து இந்த ஆண்டவருடைய ஞானத்தை நம்பர் 1 முதலாவதாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்திலேயே சாத்தியப்படுத்துகிறவர் தான் என்னுடைய கர்த்தருடைய ஞானம். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜனங்களை ஒடுக்கிறதற்கு, அழிப்பதற்கு, குறைப்பதற்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு அத்தனை போராட்டங்களை கொடுத்து இனி இவங்க பெருகவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போனாலும் வேதம் சொல்கிறது ஆண்டவர் மோசே என்கிற ஒரு மனிதனை காப்பாற்றி அவருடைய ஞானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி, இன்னும் அதில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாமே. 2வது 3வது அந்த அடுத்த வசனம் வாசிங்கள. 3வது வசனம் வாசிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது ஒன்று என்ன அப்படின்னா, ராஜாவினுடைய கட்டளை பெறப்பட்டது. பிள்ளை பிறந்த உடனே உயிரோட, சொல்லுங்க, உயிரோட இந்த நதியில போடணும். இப்போ இந்த அம்மா 3 மாதம் ஒளித்து வைத்திருந்து நதியில போடுறாங்க. ஆனா என்னதுல வச்சு போடுறாங்க? அதே நதி தான், அதே தண்ணீர் தான். நிறைய பேருடைய மரணத்திற்கு காரணமா இருந்த அந்த நதி தான். ஆனா மோசையை காப்பாற்றுறதற்கு ஒரு சின்ன பேழை மாதிரி ஒரு சின்ன பெட்டியை அந்த தாய் கட்டுனது போல நான் நம்புறேன். எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் நீங்க கடந்து போகிற பிரச்சனையில எத்தனை பேர் வேணாலும் விழுந்திருக்கலாம் பிரதர், எவ்வளவு பேர் வேணாலும் விழுந்திருக்கலாம், எவ்வளவு பேர் வேணாலும் அழிஞ்சிருக்கலாம். பாச இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள யாரும் போகவே கூடாது. இது வந்து நைல் நதி, இது வந்து சாவுக்குரிய இடம், இது மரணத்துக்குரிய இடம். ஆனா நான் நம்புறேன் அத்தனை குழந்தைகளும் அந்த ஆத்துல உயிரோட போட்ட சில நிமிஷங்கள்ல சாகும்போது மோசே என்கிற அந்த ஒரு குழந்தைய கர்த்தர் வந்து நாணர் பெட்டிக்குள்ள வைத்து பத்திரமாய் பாதுகாத்து அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் சேர்த்தாரா? அந்த நதியினுடைய தண்ணீர் அதை அந்த குழந்தைய கொல்ல முடிஞ்சிருச்சா? ஒன்று நினச்சிக்குங்க, நீங்களும் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவர் பெரியவர். யாராலும் வெளியே முடியாத பிரச்சனையாக இருந்தால் கூட நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு, உங்களை அந்த இடத்துல தூக்கி எடுக்கிறதற்கு, உங்களை அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நாணர் பெட்டியை அனுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்க தரிசனமாய் வருகிறது. அது வியாதியாக இருக்கலாம், அது மரண கண்ணியாக இருக்கலாம், அது எது வேண்டும் என்றாலும் இருக்கலாம், அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற 1000 பேர் சொல்லலாம், இதுலேருந்து வெளியே வரவே முடியாது சார், நீங்கள் முடிஞ்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்காக ரொம்ப அதிகமாய் வந்து உங்களை ரொம்ப நேசித்து 1000 பேர் அவங்க பார்த்தவங்களா கூட இருக்கலாம். நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி போனவங்க யாரும் வெளியே வந்ததில்லைன்னு. ஆனால் உங்கள் மேலே ஆண்டவர் வந்து ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன், இது உங்களுக்கு தேவைன்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் மறந்துடவே மறந்துடாதீங்க. என்னை வந்து
ஒரு ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து அவர் சந்தித்தார். அவருடைய முகம் கூட இன்னும் எனக்கு மறக்காமல் இருக்குது. அந்த டாக்டர் வந்து நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு இந்த ஒரு மாத்திரையை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை? நீ பாரு, நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வந்தன்றதை நீ நினச்சிக்கோ. நீ வந்து ஹாஸ்பிட்டலில் கையும் காலையும் கட்டி இன்ஜெக்ஷன் பண்ணப்பட வேண்டியவன். உன்னை வந்து இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு மாத்திரையில் உன்னை கொண்டு வந்துருக்கிறேன். நான் ஒரு மாத்திரையில் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். இந்த மாத்திரையை நிறுத்த முடியாது. நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன், எத்தனையோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன். யாருக்குமே இந்த மாத்திரையை நிறுத்தினதில்லை. இது சாகிற வரைக்கும் இந்த மாத்திரையை கண்டினியூ தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவருடைய அனுபவம், அவங்களுக்கு வந்த எத்தனையோ பேர் அப்படி தான் இருந்திருக்கலாம். அவங்களுடைய படிப்பு கூட அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது அந்த டாக்டர் சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நான் நினைப்பேன். எத்தனை பேருக்கு வேணாலும் அப்படி இருக்கலாம் டாக்டர், எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க அதை கண்டினியூ பண்ணலாம் டாக்டர். ஆனால் ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னால் இல்லை, நம்மை வித்தியாசமாய் அற்புதமாய், அது மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாய், மனுஷனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டதாய் இது நடக்குது. இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் உள்ள என்ட்ராகும் போதே, இல்லை இந்த சத்தத்தை கேட்கும் போதே நாம் வெளியே வரவே முடியாதுன்றதை 100% உங்க மனசு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஆணித்தரமா வாய்ப்பு கொடுக்கிறாரு. நயல் நதியில எத்தனை குழந்தைகள் மரித்து போனாலும் மோசே என்கிற ஒரு குழந்தையை காப்பாற்றுறதற்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுப்பது உண்மையானால், ஒரு நாணர் பெட்டியை கர்த்தர் கொடுப்பது உண்மையானால், எத்தனை பேர் விழுந்த குழியானாலும் உங்களை மிதக்க வைக்கிறதற்கு என் கர்த்தர் அங்கே ஒரு உதவியை அனுப்புவார். கரங்களை தட்டும் போது அது நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அது நடக்கிறது. இந்த மாதத்தில் அது நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த வாலிப சகோதரனுக்கு ஒரு பாதுகாப்பு, சகோதரிக்கு ஒரு பாதுகாப்பு, தாயாருடைய பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போ அந்த அபிஷேகத்தினுடைய நதி பற்றி பாய்ந்து பரவி, Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இதில் என்னுடைய பிள்ளை அழிந்து போவது இல்லை, இதில் என்னுடைய பிள்ளை தோற்று போவதில்லை, இந்த வியாதியினால் என் பிள்ளை தோற்று போவதில்லை. எத்தனை பேருக்கு அது தீமையாய் நடந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்கு அது நன்மையாய் 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 மாற பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் அப்பாற்பட்ட ஞானம், மனிதர்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் அப்பாற்பட்ட ஞானம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மோசையே எல்லா குழந்தைகளும் கொல்லும் போது 3 மாசம் அந்த குழந்தையை காப்பாத்தியாச்சு. 3 மாசம் வரைக்கும் நியூஸ் தெரியாமல இருந்திருக்கும், கர்த்தர் காப்பாத்திட்டாரு. இப்போ 3 மாசம் தாண்டி ஒளிச்சு வைக்க முடியாது, இவன் அந்த நயல் நதியில தான் போட்டுறணும் அப்படின்னு அந்த நயல் நதியில போடும்போது கர்த்தர் ஒரு பெட்டியை கொடுத்து ஒரு பாதுகாக்கிறாரு. இன்னொன்று ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஆறை பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்குதோ அதுக்கு நேராக எல்லா பொருளையும் இழுத்துட்டு போகும். இதுதான் தண்ணியினுடைய வலிமை. ஆனால் இந்த நாணர் பெட்டி எங்கே போகுது தெரியுமா? நீங்கள் வாசிங்களேன், 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதை திறந்த போது, இது 5வது வசனத்தை வாசிக்கலாம், 5லேருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்தானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். ஹலோ, நல்லா கவனிங்க. எப்பவுமே ஒரு ஆறு இருக்கு அப்படின்னு சொன்னா அதில் குளிக்கிறதுக்குன்னு, அது ராஜாக்கள் வந்து குளிக்கிறதுக்குன்னு கட்டுற ஏரியா வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒதுக்குப்புறமாய் அழகாய், ரொம்ப தண்ணி வேகமாக அடிக்காத ஒதுங்கின ஒரு இடத்துல அழகான படிக்கட்டுகளை கட்டி அந்த ஆற்று தண்ணி உள்ளே வந்துட்டு போகிறது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வேகமாலாம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு இடம். இப்போது இந்த தாதி வந்து கரெக்டாக குளிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நாணர் பெட்டி ஒருவேளை சுற்றி இருக்கிற அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு அவங்களுடைய கண்ணில் பார்த்துருந்தா கூட அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அட போதுப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருடைய கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த முக்கியமான பர்சனுடைய கண்ணில் பட்டு அதில் திறந்து பார்க்கும்போது வேதம் சொல்லுது, எந்த குழந்தைன்னா அவங்க அம்மா வந்து ஏமாத்தலை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? குழந்தை வந்து எபிரேய குழந்தை தான், ஆனால் அதுக்கு மேலே போட்டிருக்கிற ஷால் என்ன ஷால் போட்டுருவோம் தெரியுமா? எகிப்தியனுடைய ஷாலை போட்டுருவோம். இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால்
நம்ம எகிப்தியனுடைய ஷாலை போட்டு பொதிஞ்சு இது எபிரேய குழந்தை இல்லை எகிப்திய குழந்தைன்னு அனுப்பிடுவோம். ஆனால் இந்த தாய் அப்படி பண்ணலை. உள்ள ஒரு ஷால் ஒன்று வச்சு அனுப்புனாங்க. என்ன தெரியுமா, அது இன்னொருத்தர் உள்ள தன்னுடைய தான் வச்சு அனுப்புனாங்க. பரவாயில்ல, குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆண்டவர் அவர் வந்து குறுக்கு வழியெல்லாம் எடுக்க மாட்டார். காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காப்பாற்றிடுவார். இப்போ திறந்து பார்த்தா அது எபிரேய குழந்தை, கொல்லணும்னு சொல்லக்கூடக்கூடிய குழந்தை. இந்த குழந்தைக்கு விரதமாக தான் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை இந்த நைல் நதியில் சாக வேண்டிய குழந்தை. எல்லாம் தெரிந்தும் 6வது வசனம், அதை அவள் திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளையை அழுதது, அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அடுத்த வசனம், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல, எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. சத்ரு போட்ட திட்டம் என்ன? சத்ருடைய ஞானம் என்ன? சத்ருடைய ஞானம், முதல் ஞானம், இவங்களை வந்து வேலை மேலே வேலை கொடுத்தா பெருக மாட்டாங்க. 2வது ஞானம், பிள்ளை பிறக்கும் போதே கொன்னுட்டா பெருக மாட்டாங்க. 3வது சத்ருடைய ஞானம், நதியில் போட்டால் பிழைக்க மாட்டாங்க. அவன் ஒவ்வொரு ஞானமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலான ஞானம் தேவ ஞானம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல சாத்தியம் இல்லைன்னு சொன்னியோ, எந்த இடத்துல நடக்காதுன்னு சொன்னியோ, எந்த இடத்துல அழியும்னு சொன்னியோ, நீ எதிராய் பேசுகிற அந்த காரியத்தை கொண்டே ஒரு இரட்சகனாகிய மோசே அந்த இடத்துல வளர்த்தி ஆதரித்து ஆளாக்கி 20 லட்சம் ஜனங்களை வழிநடத்துகிற லீடராக கர்த்தர் மாற்றினது உண்மையானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய ஞானத்தினால் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணி, அவருடைய ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார். இந்த மாதம் அவருடைய ஞானம் வெளிப்பட போகிறது. அவருடைய முதல் ஞானம் என்ன அப்படின்னா, சாத்தியமே இல்லை என்கிற அந்த இடத்தை சாத்தியமாக்குறது என்னுடைய கர்த்தருடைய ஞானம். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது மனித ஞானத்தை காட்டிலும் பெரிய ஞானமாய் விளங்க போகிறது. அது உன்னதமான ஞானமாய் விளங்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என்னை அழிப்பதற்காக அவர்கள் என்ன சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும், அவர்கள் என்ன திட்டம் போட்டாலும், அந்த திட்டங்களை உடைத்தெறிகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்தில் சாத்தியம் இல்லை என்றேனோ அதே இடத்திலே அங்கேயே கர்த்தர் 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 ஹல்லேலூயா சாத்தியப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா ஆண்டவர் வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு, அந்த குழந்தைய பலனா வளர்த்துறதுக்கு. ஏன் அப்படின்னா, மோசே எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்? 120 வயசு வரைக்கும் அவர் வாழ வேண்டியது இருக்குது. ஆனால் 120 இயர்ஸ் வரைக்கும் அவருடைய கண்ணு இருளுடையில், அவருடைய பலன் குறையவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் இன்னொருத்தருடைய தாய்ப்பாலை கொடுக்கல, பசும்பாலெல்லாம் குடிக்கல. எந்த தாயினுடைய வயிற்றில் பிறந்தாரோ அந்த தாயினாலே ஊட்டச்சத்தை கொடுக்க ஆண்டவர் வச்சார். ஆமென். நான் நம்புறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். மோசே உண்மையிலே ஒரு பெரிய லக்கியான ஆளாக தான் இருந்திருப்பார். ஏன் அப்படின்னா, இந்த தாய் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் வேலை செஞ்சு சாப்பாடே இல்லை. ஆனால் மோசைக்கு மட்டும் என்ன சாப்பாடு தெரியுமா? என்ன கேட்டாலும் கிடைக்கும். நம்முடைய பணத்தை செலவு பண்ணி நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறது கூட யோசிப்போம். ஆனால் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன், எங்கேயாவது ஒரு நல்ல வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் நல்லா சாப்பிட்றா, திருப்தியாக சாப்பிட்றா அப்படின்னா, நம்ம இன்னொரு இடத்துலேருந்து வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, அதை வேஸ்ட் பண்ணாத, நீ திருப்தியாக சாப்பிடு. சரி, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் வேணால் சேர்ந்து வாங்கிக்கோ. நம்ம காசு கொடுத்து வாங்கினா 2 ஐஸ்கிரீம் வாங்க விட மாட்டோம். அதனால் மோசையினுடைய தாய் வந்து அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துனாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன். ஏன் அப்படின்னா, உன்னை வளர்த்துறது நான் அல்ல, உன்னை வளர்த்துறது கர்த்தர். உன்னை அழிக்கணும்னு சொன்ன இடத்துல உன்னை வளர்த்துறவர் கர்த்தர்.
நீ சாக வேண்டிய இடத்துல உன்னை பிழைக்க வைக்கிறவர் கர்த்தர். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர்களை ஆண்டவர் யாராதான் தெரிஞ்சுட்டார்னா, மோசேயாய் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். நீங்கள் அழிய வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஆண்டவருக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நீங்கள் தாயின் கருவிலே உருவாகும் போதே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், விசேஷமான பாத்திரம். அதனால தான் இத்தனை அழிவு வந்தும் நீங்கள் அழியாமல் ஜீவனோடு கூட இருக்கிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்மேல் நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் தேவனுடைய ஞானம் சாத்தியமே இல்லாத இடத்துல இது நடக்கும்னு சாத்தியப்படுத்துகிறதா கர்த்தருடைய ஞானம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லோ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இப்ப சொல்லுவோம், முடியாது என்ற போது முடியும் என்றானே, மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றானே. முடியாது என்ற போது முடியும் என்றானே, மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றானே. கத்தகின்ற அருகில் நின்று உனக்காயாவது செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. சொல்லுவோம், கர்த்தர் எந்த அருகில் நின்று உனக்காயாவது செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன். எல்லாருடைய கைகளையும் ஆல தட்டி, என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நிச்சயம் இயேசுவே நடக்கும், இசமான உள்ள கண்கள் நல்ல காரியம் பார்க்கும். ஆமென். கட்டளை புறப்பட்டது ராஜா அரண்மனையிலிருந்து. என்ன கட்டளை புறப்பட்டது என்றால், எபிரேய ஜனங்களுக்கு எந்த ஆண் பிள்ளை பிறந்தாலும் நைல் நதியிலே போட்டு கொல்லப்பட வேண்டும் என்கிற கட்டளை எந்த இடத்துல சைன் ஆயிடுச்சோ, எந்த இடத்துல முத்திரை போடப்பட்டுச்சோ, எந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் புறப்பட்டுச்சோ, அதே இடத்துல, அதே வீட்டில், அதே டேபிளுக்கு முன்னாடி ஒருத்தரை உயிரோட வைக்கிறதுக்குன்னா அது என் தேவனை தவிர வேற யாராலும் முடியும். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. உங்க மேல ஆண்டவருடைய சித்தம் இருக்கிற வரைக்கும் தலையிலிருந்து ஒரு முடி ஆகிலும். சொல்லுங்க, எத்தனை எவ்வளோ பெரிய, அதான் சொன்ன போனா எவ்வளோ பெரிய கொம்பன் வேணாலும் எழும்பட்டும், எவ்வளோ பெரிய கொம்பன் வேணாலும் எழும்பட்டும், ஆண்டவர் செய்ய நினைச்சதை தடை பண்றதற்கு யாரால முடியும்னு நினைக்கிறீங்க? யாரால முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தராலையும் முடியாது, ஒருத்தராலையும். சபையை அழிப்பதற்கு இதுவரைக்கும் எழும்பினவங்க நீங்க நினைக்கிறது மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பசங்க நினைக்கிறீங்களா? அடுத்த தெருவில் உள்ள வேலைக்கே போகாம தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற அந்த பசங்க நினைக்கிறீங்களா? இவங்க கிடையாது. திருச்சபையை அழிக்க நினைச்சவங்க யார் தெரியுமா? நாட்டினுடைய கிங், ராஜா, பவர் உள்ளவங்க. அந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பவர் உள்ளவங்க திருச்சபையை அழிக்கணுன்ற காரணத்திற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை டைரக்டா ஒரு ஹாலுக்குள்ள விட்டு, அந்த ஹாலுக்குள்ள சிங்கத்தை பட்டினி போட்டு இவங்களை தூக்கி போட்டு, அந்த சிங்கம் நார் நாரா அவங்கள கிழிச்சு சாப்பிட்றத பார்த்து ரசிச்சு, இதா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அழிஞ்சாங்கன்னு கை தொட்டி சிரிச்சாங்க.
எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சாங்க. ஆனால் எத்தனை கிங் எழும்புனதுக்கு பிற்பாடும் ஒருத்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டா 1000 பேர் எழும்புனாங்களே தவிர இதை அழிக்கிறதுக்கு ஒருத்தரால முடியவே இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தரால முடியல, சபையை அழிக்கிறதுக்கு ஒருத்தரால முடியல. நான் நம்புறேன், இவ்வளவு பெரிய மனிதர்கள் எழும்பி, ராஜாக்கள் எழும்பி சர்ச்சை அழிக்க முடியல, ஊழியத்தை அழிக்க முடியலன்னா இப்போ உள்ள சின்ன சின்ன பசங்க பண்ணி என்ன பண்ண போறாங்க? கண்டிப்பா அப்படியெல்லாம் அழிக்கலாம் முடியாது. இது தேவனுடைய ரத்தத்தால சிந்தப்பட்ட திருச்சபை. நீங்க ஆண்டவர், நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்மளை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கொடுக்கப்படலை. இந்த பிரச்சனை ஒன்று அழிக்காது பிரதர், இந்த போராட்டம் உங்களை அழிக்காது பிரதர். அவங்க எவ்வளோ பெரிய பிரஷர் கொடுத்தாலும் உன் கூட கர்த்தர் இருந்து உன்னை சகலவற்றிலும் தாண்டி வர பண்ணி, நல்ல கரங்களை தட்டி உங்களை பாதுகாத்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி, உங்களுக்கு கர்த்தர் பக்க துணையா இருந்து அவங்க அழிவாங்கன்னு பார்த்துட்டு இருக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை சாட்சியாய் நம்புறேன் சொல்லுங்க. கர்த்தர் அழிக்க விட மாட்டார், கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார், ஆண்டவர் உடைய விட மாட்டார். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிங்க. நம்மளை அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட சொல்லுங்க. எல்லாருமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை அவ்வளோ சீக்கிரமா அழிச்சிட முடியாது. நீங்க அவ்வளோ பெரிய ஆளா? ஆமா, அவ்வளோ பெரிய ஆள் உள்ள இருக்காரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர், சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். என்ன அவ்வளவு சீக்கிரமா அழிச்சிட முடியாது, என்ன அவ்வளவு சீக்கிரமா நிர்மூலமாக்கிட முடியாது, என்ன அவ்வளவு சீக்கிரமா பிரச்சனையை கொடுத்து என்னுடைய மனசை உடைச்சு என்ன அழிக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என் பிள்ளைக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என் மகளுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, என் கணவனாருக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அழிக்க முடியாது, ஒருவராலும் அழிக்க முடியாது. என் ஆண்டவருடைய பெரிய ஞானம். அவர்கள் என்னென்னமோ ஞானத்தினால முயற்சி எடுத்தாலும் அவங்க எல்லாருடைய ஞானத்தை பார்க்கலாம். என்னுடைய ஆண்டவருடைய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த இடத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ சாத்தியமே இல்லாதவைகளை கொண்டு சாத்தியமாக்குறவர் என்னுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை நம்பணும், இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்த மாதம் முழுதும் நீங்க அறிக்கை செய்யணும். சாத்தியமே இல்லாத ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய காரியத்தை அவருடைய ஞானத்தால கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா கர்த்தர் செஞ்சுட்டாரு. கொண்டு போய் ஆண்டவர் உட்கார வச்சுட்டாரு. அவனை ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். ரெண்டாவது ஒரு காரியத்தை கூட வேகமாய் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபித்து முடிக்கிறேன். நீங்கள் 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை தன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். சாமுவேல் எழுந்திருந்து ராமாவுக்கு போய்விட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவருடைய இந்த ஞானத்தை குறித்து நான் நேற்று இரவில் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உலக ஞானம், ராஜாக்களுடைய ஞானத்திற்கு என்னுடைய ஆண்டவருடைய ஞானம் நம்பர் 1. முதலாவதாக சாத்தியமே இல்லாத இடங்களிலையும் அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தி நிலைநிறுத்துகிறது கர்த்தருடைய ஞானம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக நான் இந்த இடத்துல இந்த தாவீதை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த தாவீதை முதலாவதாக ராஜாவாக அபிஷேகம் பண்றதற்கு ஆண்டவர் சொல்லும்போது யார் முதல்ல நம்பல அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பன் தாய் நம்பவே இல்லை. சரி, என்னுடைய பிள்ளைகள் ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மூத்தவனா இருக்கலாம், ரெண்டாவதானா இருக்கலாம். ஆனா தாவீதை குறித்து அவனுடைய தகப்பனாரோ தாயாரோ இவன் ராஜா ஆவான் அப்படின்ற நம்பிக்கை அவங்க இல்லை, யாருக்குமே இல்லை. இரண்டாவதாக யார் அவனை சந்திக்கிறான்னா, சாமுவேல் அவனை சந்திக்கிறார். சாமுவேலுக்கும் அவருடைய உடல் தோற்றத்தை பார்த்த உடனே அவருக்கும் என்ன வரல அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் ராஜாவாவான் என்கிற நம்பிக்கை அந்த மனுஷனுக்கும் வரல. இல்லை, என்னுடைய ஞானத்துக்கு இது எட்டல, இவன் எல்லாம் ராஜாவாக முடியாது, இவனை ஆண்டவர் கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, இவனை யார் மதிப்பா,
இவனை யார் ராஜாவா ஏற்றுக்கொள்வா அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அந்த தீர்க்கதரிசிக்கே இருந்துச்சு. மூன்றாவதாக நீங்க 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17:28வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நாங்கள் அறிவோம் என்றார். இப்போ மூன்றாவதாக யார் இங்கே இருக்காங்கன்னா அவனுடைய சகோதரர்கள். அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா யார் வேணாலும் நீங்க பேசலாம், பட் நீ எதுக்கு இங்க வந்த? நீ வந்ததுக்கு என்ன நோக்கம் இருக்குது? நீ வந்த வேலை என்ன? நீ செய்ய வேண்டியது என்ன? உனக்கு இங்க என்ன வேலை இருக்குது? உன்னை நாங்க நம்ப முடியாது. அப்போ மூன்றாவதாக அவன் ராஜாவாவான் என்று நம்பாத ஒருத்தங்க யார் அப்படின்னா சகோதரர்கள். ஃபர்ஸ்ட் பெத்த தாய் தகப்பனே நம்பல. ரெண்டாவது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற லீடர், அவரே நம்பல. மூன்றாவது கூட பிறந்த சகோதரர்கள் வந்து, எப்பா எங்க ஞானத்துக்கு எங்க அறிவுக்கு நீ ராஜாவே ஆக முடியாதுன்னு அவங்களும் நம்பல. அடுத்ததாக 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாமே. 17ஆம் அதிகாரம் 33வது வசனம். தாவீது அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். மூன்றாவதாக யார் அந்த இடத்துல நம்பல் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய ராஜாவே அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்ப நீ சின்ன பையன்ப்பா, நீ எப்படி வந்து கோலியாத்தை நீ ஜெயிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞானத்தின்படி கண்டிப்பாக நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த கோலியாத்தை நீ ஜெயிக்கவே முடியாதுப்பா, கோலியாத்தை நீ ஜெயிக்கவே முடியாது, நீ அந்த அளவுக்கு ஒருத்தவான ஆள் கிடையாது. அப்போ அம்மா அப்பா நம்பல, ஆவிக்குரிய தலைவன் நம்பல, கூட பிறந்தவங்க நம்பல, இப்பொழுது அந்த நாட்டினுடைய ராஜா நம்பல. கடைசியில் யார் நம்பலன்னா, இது ரொம்ப காமெடியா இருக்கும். 17ஆம் அதிகாரம் 43வது வசனம். 17ஆம் அதிகாரம் 43, 1 சாமுவேல் 17:43. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு அவன் தாவீதை சபித்தான். அப்போ அடுத்ததாக யார் நம்பல் அப்படின்னு சொன்னா, தனக்கு முன்பாக இருக்கிற எதிரி என்ன செய்யல அப்படின்னா, நீ என்ன ஜெயிச்சிருவே அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்போ அவங்க எல்லாரும் ஒரு மனுஷனை தோற்றத்தின்படி அளவிடுறாங்க, அவனுடைய முகத்தை பார்த்து அளவிடுறாங்க. எங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யாருமே நம்பாத ஒருத்தனை கொண்டு பெரிய காரியத்தை செய்த கர்த்தர் என் கர்த்தர். அங்கதான் என்னுடைய ஆண்டவருடைய ஞானம் இருக்குது. நம்பர் 2, ஆண்டவருடைய ஞானம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஞானம் என்ன தெரியுமா? நம்பாத, யாருமே நம்ப முடியாத ஒருவனை கொண்டு அவனை அந்த நாட்டிற்கு ராஜாவாக்கி அவன் மூலமாய் யாரும் செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்வதுதான் கர்த்தருடைய ஞானம். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவருடைய ஞானம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகுது. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முதல் ஞானம் என்ன ஞானம் அப்படின்னா, சாத்தியமே இல்லாத இடத்துல அனைத்தையும் சாத்தியமாக்குறது அவருடைய ஞானம். நம்பர் 2, இரண்டாவது அவருடைய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருமே நம்பாத ஒரு மனிதனை கொண்டு பெரிய காரியத்தை செய்வது அவருடைய ஞானம். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்தினால சமுத்திரத்தினுடைய மும்முரத்தை அடக்குகிற கர்த்தர், மூர்க்கத்தை அடக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாம், இந்த மாதம் உம்முடைய ஞானத்தினால, கர்த்தருடைய புத்தியினால, ஆண்டவருடைய அறிவினால கர்த்தர் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மூர்க்கத்தை ஆண்டவர் அடக்க போறாரு. கர்த்தர் அடக்க போறாரு. என்னுடைய ஞானத்தினால அந்த கோபத்தை, மூர்க்கத்தை அடக்க முடியல. ஆனா இந்த மாதம் கர்த்தருடைய ஞானம் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் தம்முடைய ஞானத்தினால் இறங்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை அடக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? எல்லாரும் எழும்பி நின்று, ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் உங்களுடைய ஞானங்களுக்கு மேலான ஒரு ஞானம் வெளிப்பட போகிறது. இந்த மாதம் கர்த்தருடைய ஞானத்தை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம்.
ஆண்டவர் தம்முடைய ஞானத்தினால் கர்த்தர் மகத்துவமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. மனுஷனுடைய ஞானங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு கர்த்தருடைய ஞானம் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் ரொம்ப பெரியவர். இந்த மாதம் ஆண்டவருடைய ஞானத்தை நான் பார்ப்பேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்களேன், இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தை கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அவருடைய மூர்க்கத்தை அடக்குகிறார். இல்ல, இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய வாஸ்த ஸ்தலங்கள்ல நிறைய இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தரப்போறது உண்மை. பல வருடங்களான கொந்தளிப்புகள் மாறப்போகிறது உண்மை. கர்த்தரே முன்னாடி நின்று, நான் நம்புறேன், நான் அதை உணர்றேன், ஆண்டவரே முன்னாடி நின்று, ஆண்டவரே முழு பொறுப்பையும் தன்னுடைய கையில எடுத்து அதை இன்னொருத்தர் யார் கையிலையும் ஆண்டவர் கொடுக்காம கர்த்தரே முன்னாடி நின்று அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். நம்புறீங்களா இல்லையா? கைகளை எல்லாரும் உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரேன்னு உரிமை கொண்டாடுறது எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நான் எனக்கு நான் எனக்காக தான் எடுத்துக்கிறேன். எனக்காக தான் எடுத்துக்கிறேன். என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய மூர்க்கமானாலும், சிலருக்கு ரொம்ப மூர்க்க குணம் நம்ம மேல இருக்கும், காரணமே இல்லாம மூர்க்கமா இருப்பாங்க. எந்த காரணமே இருக்காது, ஆனா நம்ம மேல அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். எந்த காரணமே இருக்காது, நம்ம மேல அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். அவங்க பார்த்தாலே அப்படி பார்ப்பாங்க. அந்த மேனேஜர் அப்படி திட்டுவாங்க. நம்ம அந்த வேலை ஸ்தலத்துல இருக்கக்கூடாது, துரத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உனக்கு விரோதமா இருக்கிற மூர்க்கத்தை என் ஞானத்தினால நான் அடக்குவேன். கர்த்தருடைய ஞானம் அதை அடக்க போகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் தகப்பனே யெகோவா. நீங்க சாதாரணமானவர். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்ப கைகளை உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, 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 நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. தகப்பனே, இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் நீர் கொடுத்த வார்த்தை ஸ்பெஷல். இந்த மாதம் நீர் கொடுத்த வார்த்தை எங்களுக்குரியது. உமது வல்லமையினால் சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பை அமர பண்ணி, உமது ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை நீர் அடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. பெரிய பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. நல்ல சம்பாத்தியத்தை தாங்க ஆண்டவரே. ஊழியத்திற்கான திறந்த வாசலை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், இது ஒவ்வொன்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களோட, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களோட, ஒவ்வொருத்தரோடையும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. காணிக்கைகள், தசம பாகங்களை ஆசீர்வதியும். லட்சமாய் கோடியாய் பெருக பண்ணும். உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சத்தமாய் ஆமென் சொல்லலாம்.